நாம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கண்களை மூடி என்னோடு பேசும் என்கிற ஒரு ஜெபத்தை யாவரும் ஏறெடுக்கும்படி கேட்கிறேன். அன்பின் பரலோக தேவனே, என்னோடு பேசும் அப்பா. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசும் ஆண்டவரே. என்னை மறைத்தருளும், நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் உங்களோடு கூட சபையை குறித்ததான சத்தியத்தை பேசினேன். 1 மணி நேர செய்தியில் அவைகளை பேச முடியாது. வேதாம கல்லூரியில் படிக்கும்போது ஒருவேளை ஒரு செமஸ்டர் படிக்கக்கூடியதை தான் அதில் 1 மணி நேரத்தில் என்ன நம்முடைய புரிதலுக்கு அவசியமோ அவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதிலும் குறிப்பாக வெறுமனே இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய வருகையை குறித்து, சபையை குறித்து அவர் சொன்ன, சபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தின 2 அந்த வசனங்களை மட்டும், அந்த பகுதியிலிருந்து மட்டும் உங்களோடு கூட அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு, பிறகு பிராக்டிக்கலா சபையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை அறிவித்தேன். சபையை குறித்ததான அந்த படிப்புக்கு என்ன பெயர் என்று சொன்ன ஞாபகம் இருந்தா சொல்லலாம். சபை என்பதற்கு கிரேக்க வார்த்தை எக்லீசியா. அதை குறித்த அந்த படிப்புக்கு எக்லீசியாலஜி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து பேச இருக்கிறேன். அந்த 2ஆம் வருகை அல்லது கடைசி காலங்களை குறித்த அந்த படிப்புக்கு என்ன பெயர் என்றால் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கட்டாலஜி, இறுதி காலம், கடைசி காலத்தை குறித்து படிக்கிற அந்த படிப்புக்கு எஸ்கட்டாலஜி என்று சொல்லி பெயர். ஓகே, இன்றைக்கு அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய இந்த 2ஆம் வருகையை குறித்து நாம பார்க்க போகிறோம். நான் வாசித்த இந்த வேத பகுதியில அந்த 7ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்ததும், அவர் 3ஆம் மரித்ததும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினதும் எவ்வளவு அது சரித்திரபூர்வமான உண்மையோ, அதே போல அவர் சொன்னபடி அவர் மறுபடியும் வரப்போகிறதும் அது மிக மிக பெரிய சத்தியமாய் காணப்படுகிறது, தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. எப்பவுமே ஒரு ஒரிஜினல் இருக்கும்னு சொன்னா நிறைய டூப்ளிகேட்டும் என்ன செய்யும் இருக்கும். ஒரிஜினல் ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாலேயே கூட என்ன வந்துடும்னா டூப்ளிகேட் வந்துடும். அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி இப்படி எல்லாம் வருகிறது. ஐபோன் விலை அதிகம். அந்த ஐபோன், ஒரிஜினல் ஐபோன் இருக்குன்னு சொன்னா அதை விட பார்வைக்கு இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் இருக்கும். அதுல பார்த்தா இது ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னா அந்த காப்பியிலையுமே முதல் தரமானது. அப்ப அதை பார்த்து ஏமாந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க, வாங்குகிறவங்களும் இருக்கிறாங்க. அது அல்லாமல் ஒவ்வொரு வளையத்தை ஏமாத்துறதுக்கு நானும் என்ன வச்சிருக்கிறேன் பார், ஐபோன் வச்சிருக்கிறேன் பார். ஒரிஜினல் 1.5 லட்சம்னா இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு வேலை 75,000 இருக்கும். ஆனால் நானும் இந்த ஐபோன் வச்சிருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே அதை வாங்கி வச்சிருப்பாங்க.
என்ன ரேடோ வாட்ச் இருக்குது அப்படின்னா அது ஒரிஜினல் 1.5 லட்சம் 2 லட்சம் வாட்சுன்னு சொன்னா 1500 ரூபாய்க்கும் அதே வாட்ச் என்ன செய்யும், கிடைக்கும். ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பார்த்தா 2 லட்சம் வாட்சை விட இந்த வாட்ச் எப்படி இருக்கும், இன்னும் ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதே போல இது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறது ஒரிஜினல் என்பதை எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம் என்றால், மற்ற எல்லா மார்க்கங்களிலும் மாயையை பின்பற்றுகிற மார்க்கங்களிலும் அவங்கள்ட்ட கேட்டா கடைசியில ஒரு அவதாரம் இருக்குது, கடைசியில ஒருத்தர் வருவாரு அப்படின்னு எல்லாருமே என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நீங்க எந்த மார்க்கத்துல எதுல போய் கேட்டாலும் அவர்களும் கடைசியில இந்த கலியுகம் அது முடியும் போது இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பயே தெரிந்து கொள்ளலாம் இதுதான் ஒரிஜினல். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ டூப்ளிகேட்டா பிசாசு ஒரு பொய்யை என்ன செய்கிறான், அவன் உருவாக்குகிறான். நல்ல நோட்டு இருக்கிற மாதிரி என்ன நோட்டு இருக்குது, கள்ள நோட்டு இருக்குது. என்னைக்கு நல்ல நோட்டு ரிசர்வ் பேங்க்ல இருந்து வெளியாகி வருதோ அன்னைக்கே நம்ம கைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால புழக்கத்தில் என்ன வந்துருதுங்க, கள்ள நோட்டும் வந்துருது. எப்படித்தான் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமோ தெரியாது, ஆனால் வந்துருது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவேன் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அவர் சொன்னபடி வந்தார், அவர் சொன்னபடி மரித்தார், அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆகவே அவர் சொன்னபடி வருவதும் நிச்சயம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தி ஆமேன், இயேசுவே சீக்கிரமாய் வாரும். எல்லாரும் சொல்லுவோமா ஆமேன், இயேசுவே சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சின்ன ஒரு சார்ட்டினுடைய உதவியோடு அந்த வருகையின் அந்த சீக்வன்ஸ், அந்த ஹல்லேலூயா அந்த ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த படத்தை நீங்க பார்ப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க. ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கிறதற்காக சற்று மன்னித்து கொள்ளுங்கள். அதை தமிழ்ல ரெடி பண்ண முடியல. அதை தமிழ்ல ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அதை நம்முடைய ஃபேமிலி குரூப்லையும் அந்த படத்தை போடுவேன். நீங்க எல்லாருமே அதை வைத்து கொள்ளலாம். அதில் பெரும்பாலும் ஆங்கிலம் வாசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறோம். அதில் முதலாவது இடது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது மேலிருந்து கீழாக ஒரு அம்புக்குறி போடப்பட்டிருக்கிறது. அது கீழே இருக்கிற பாக்ஸில் என்ன போட்டிருக்குது, கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்மிங், கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை. 2000 வருஷங்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அந்த முதலாவது அம்புக்குறி காண்பிக்கிறது. அதற்கு அடுத்த அம்புக்குறிக்கு நடுவில் ஒரு சிலுவை இருக்கிறதை பார்க்கிறோம். 2000 வருஷத்திற்கு முன்பு உலகத்திற்கு வந்த இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக கல்வாரி சிலுவையில அவர் பலியானார். அதுதான் அந்த சிலுவையை நாம பார்க்கிறோம். அவர் தன்னுடைய 33 அல்லது 33.5 வயதுல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம் ஒவ்வொருவருக்காகவும் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் பலியானார். 3வது நாளிலே அவர் அடுத்த ஒரு அம்புக்குறி மேல் நோக்கி போட்டிருக்கிறது. அதுல போட்டிருக்கிற அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு, கிரைஸ்ட் ரிசரக்ஷன் அண்ட் அசென்ஷன், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுதலும் பரமேறுதலும். எத்தனாவது நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். ஆமென். எத்தனாவது நாள்ல இயேசு கிறிஸ்து பரமேறினார், 40வது நாள்ல அவர் உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக ஏராளமான பேருக்கு அவர் வெளிப்படுத்தினார். அவரை ஏராளமான பேர் பார்த்தாங்க. அப்போ 40வது நாள்ல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஓகே, அந்த 40வது நாள்ல இருந்து 10வது நாள் அதுல ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அதுக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னா பென்டிகாஸ்ட் என்று எழுதி இருக்கிறது. 10வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். அன்றைக்கு சபை பிறந்தது. பரிசுத்த ஆவியானவர்
120 பேர் மேல ஊற்றப்பட்டார். அந்த நாளில் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுதான் the church age அல்லது church era. அந்த சபையின் யுகம் ஆரம்பமாயிற்று. அல்லேலூயா. அதுல கீழே போட்டிருக்குது இல்லையா, the church age, சபையின் காலம். அது கீழே சிறிய எழுத்துக்கள்ல வாசிக்கக்கூடியவங்களுக்கு பென்டிகாஸ்ட் டு த ராப்சர், இந்த காலம் சபையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. நாம இந்த காலத்துல தான் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. நாம வாழுகிறது இந்த சபையின் காலத்தில் வாழுகிறோம். இது பரிசுத்த ஆவியானவரின் காலமா இருக்கிறது. இந்த சர்ச் ஏஜ்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சபையின் காலம் எப்போ முடியும் என்பது நமக்கு தெரியாது. எப்போ முடியும் தெரியாது. எப்போ முடியும் என்று சொன்னால் அந்த அந்த அது எப்போ முடியுதுன்னு சொன்னா அதுல தான் முதல்ல அந்த கடைசி கால அந்த நிகழ்ச்சிகள்ல முதலாவது நிகழ்ச்சி என்னவென்றால், அதுல நம்பர் 1 போட்டு மேல் நோக்கி அந்த அம்புக்குறி அந்த மஞ்சள் நிற கட்டத்துல போட்டிருக்கிறது என்ன, the rapture of the church, சபை எடுத்து கொள்ளப்படுதல். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா. சபை எடுத்து கொள்ளப்படுதல். கடைசி கால நிகழ்வுகள்ல முதலாவது நிகழ்ச்சி என்ன, சபை எடுத்து கொள்ளப்படுதல். அதற்குரிய வேத வசனம் எங்கே இருக்கிறது, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12 to 16 வரை உள்ள வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4:12 to 16. அங்க என்ன வாசிக்கிறோம், எக்காலம் தொனிக்கும். என்ன, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். பைபிள்ல ஆங்கிலத்துல ராப்சர் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை இருக்கு, will caught up to heaven. நாம எடுத்து கொள்ளப்படுவோம். அப்ப சபை எடுத்து கொள்ளப்படுதல் எப்படி கவனிக்கிறீங்களா? ஒரு இரும்பு துண்டு கீழே கிடக்குது, ஒரு மேக்னெட், என்ன, ஒரு காந்தம் அதை நோக்கி வரும் பொழுது அந்த இரும்பு துண்டு என்ன செய்யும், அந்த பவர் ஆஃப் த மேக்னெட், அந்த காந்த துண்டினுடைய சக்திக்குள்ள வரும் பொழுது இந்த இரும்பு துண்டு கபக் அப்படின்னு போய் அந்த காந்தத்தோட என்ன செய்யுங்க, ஒட்டி கொள்ளும். அது மாதிரிதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. அந்த இயேசு கிறிஸ்து அவர் மத்திய ஆகாயத்துல வரும் பொழுது சபை அப்படியே என்ன, இரும்பு இல்லாத மத்த எல்லாம் மேல எழும்புமா? எழும்பாது. மண்ணும் கல்லும் எல்லாம் கீழே தான் இருக்கும். எது இரும்பு அது மட்டும்தான் காந்தம் இருக்கும். அதே போலதான் கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அப்படியே அந்த இரும்பு துண்டு காந்தத்தோட சேருகிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. அதுதான் the rapture of the church. இது என்னைக்கு நடக்கும், எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பைபிள் அதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிற என்ன, இயேசுவே சொன்னது என்ன, அந்த நாளையும் நாளிகையையும் பிதாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றார். நாள் என்றால் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். நாளிகை என்று சொன்னால் நமக்கு தெரியல. ஆங்கிலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த அவர், மணி நேரம் என்று வருகிறது. ஆனால் ஒரு நாளிகை என்பது யூத கணக்கின்படி 23 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. 23 நிமிஷம் தான் ஒரு நாளிகை. ஓகே, அப்போ அந்த நாளையாவது நாளிகையாவது பிதாவை தவிர வேறு எவரும் அறிய மாட்டாங்கன்னு சொல்றார். நிருபங்கள்ல வாசிக்கும் போது பவுல் எப்படி குறிப்பிடுகிறார், கர்த்தருடைய அந்த ரகசிய வருகையை குறிப்பிடும் போது திருடன் இரவிலே வருகிறது போல இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். திருடன் எந்த நேரத்துல வருவான்னு யாருக்கும் தெரியுமா? சொல்லி வச்சுட்டு வர்றது இல்லை. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரகசிய வருகை இருக்கும். அதை ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுகிறோம், ராப்சர்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பெயர் என்ன, ரகசிய வருகை. ஏனென்றால் யாருக்குமே தெரியாது, அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. ஆகவே தான் அதை ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம்.
நீங்களும் நானும் ஆயத்தமாகிறது எதற்காக ஆயத்தமாகிறோம் என்றால் இந்த ரகசிய வருகைக்காக தான் ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் எப்பொழுதுமே நாம் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவருடைய வருகைக்காக என்று சொல்ல காரணம் அதுதான். நாம விழித்திருக்கிறவர்கள் திருடன் வீட்டை கண்ணமிட விடமாட்டார்கள். அவங்க விழிப்பா இருப்பாங்க. அப்படித்தான் ஆண்டவருடைய வருகைக்காக நாம விழிப்பா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை எப்போ வந்தாலும் ஆண்டவருடைய வருகையில போக ஆயத்தமா இருக்கணும். இந்த ராப்சரை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் திரிகை அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் படுக்கையில இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். அப்படின்னு அதுல சொல்ல காரணம் என்ன? 50% 50% அந்த அர்த்தத்துல இல்லை. அல்லது 2 பேரா இருந்தா ஒருத்தர் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இன்னொருத்தர் கைவிடப்படுவாங்க இல்லை. மாறாக யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ, யார் அந்த காந்தம் ஈர்க்கத்தக்க இரும்பா இருக்கிறாங்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகை, the rapture of the church. இரண்டாவது நாம பார்க்கிறோம் என்ன, அந்த 2 நம்பர் போட்டிருக்குது, the judgment seat of Christ, கிறிஸ்துவின் நியாயாசனம். இதை குறித்து சமீபத்தில் கூட 1-2 வாரங்கள்ல நான் பேசியிருக்கிற அந்த வசன இருப்பிடத்தை தந்திருக்கிறேன். நீங்க குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, பவுல் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ ரகசிய வருகையை தொடர்ந்து அங்கு நடைபெறுகிற 2வது ஈவென்ட் என்ன என்று சொன்னால், நாம் அங்க ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கும். கிறிஸ்து நியாயாசனத்துல வீற்றிருப்பார். அவர் பரிசுத்தவான்களுக்கு பலன் அளிப்பார். அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டடி, பட் அந்த சீக்வன்ஸை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். நாம் எல்லாரும் எங்க நிற்க வேண்டும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு அப்படின்னு இருக்குது. இது ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அதுல கொடுக்கப்படும். ரிவார்ட், அது ஒரு ரிவார்டிங் செரிமனி, பலன் அளிக்கிற ஒரு நிகழ்வாக அது காணப்படும். சிலருக்கு நிறைய கிரீடங்கள் கிடைக்கும், 7 கிரீடங்களாவது இருக்கிறது. இன்னும் சிலருக்கு நிறைய அந்த கிரீடங்கள்ல அவர்களுடைய பலனுக்கு ஏற்ப முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள் இருக்கும். அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கனப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுல நன்மைக்கு பலன் கிடைக்கும், தீமைக்கு பலன் மைனஸ் ஆகும். ஓகே, அது எப்படியோ அது ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நம்முடைய நன்மைக்கு தக்க பலனை அவர் நமக்கு கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம பரலோகத்துக்கு போனா போதாது, எடுத்துக்கொள்ளப்பட்டா போதாது. எப்படி என்ன நோக்கத்தோடு வாழணும்? அவர் முன்னிலையில போய் நிற்கும் போது நான் நிறைய பலனை அவர்கிட்ட பெறணும். ஆமென் சொல்லாம பலனை வாங்கி நாமளே வச்சுக்கிட போறதில்ல. நம்ம என்ன செய்வோம்னா, அங்க சொல்லுகிறது என்ன, வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அங்கு அந்த மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கொண்டு யார் பாதத்தில் வச்சாங்க? இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வச்சாங்க. அப்ப அவரை நாம மகிமைப்படுத்தும்படியாய் நாம் பெற்ற பலன்களை எல்லாம் அவர் பாதத்தில் அவரை கனப்படுத்தும்படி, இது எல்லாவற்றுக்கும் காரணர் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் கொண்டு போய் நாம் வைத்து அவரை தொழுது கொள்ளுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து 3வது அந்த வரிசையில பார்க்கும் பொழுது அடுத்த நிகழ்வு என்ன என்றால், கீழே பார்க்குறீங்க என்ன, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
அடுத்து கிறிஸ்துவின் நியாயாசனத்தை பார்க்கிறோம். அடுத்து அங்கே மிட் ஈஸ்ட் ஒரு கட்டம் இடையில இருக்கு பாத்தீங்களா, பீஸ் ட்ரீட்டி சைன்ட். மிட் ஈஸ்ட்னு இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகும். ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகும். இன்னைக்கு உலகத்திலேயே டென்ஷனான பகுதி, பல்லாயிரம் வருஷங்களாகவே, இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை, மிகவும் டென்ஷனான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் தான். இஸ்ரேல், அதை சுற்றி உள்ள நாடுகள், பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, ஏமன், ஈரான், ஈராக், அந்த ரோம், இந்த இத்தாலி, இந்த பகுதி தான். அது ஐரோப்பாவை சேர்ந்ததா இருந்தாலும் மிகவும் எப்பவுமே பதஷ்டமான ஒரு பகுதி அதுதான். இப்பயும் பாருங்க, அந்த யுத்தம் நிக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இவங்களும் பல கையெழுத்து போட்டாங்க. ஆனால் திரும்ப குண்டு போட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த மிட் ஈஸ்ட் பீஸ் ட்ரீட்டி பைபிள்ல சொல்லி இருக்கிற அந்த ஒப்பந்தம் இன்னும் வரலை. ஓகே, அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறவன் யாருன்னா பைபிள் வசனப்படி அந்தி கிறிஸ்தாக உலகுக்கு அறியப்படுகிறவன் தான் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்க நல்ல அமைதி இருக்கக்கூடிய விதத்துல ஒரு ஒப்பந்தத்தை அவன் ஏற்படுத்துவான். ஓகே, அதை இப்ப ட்ரம்ப் முயற்சி பண்றார், ஆனால் அவரால் முடியலை. ஈரான் தலைவர்கள் முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியலை. இன்னைக்கு கையெழுத்து போடுறாங்க, நாளைக்கு திரும்ப குண்டு போட்டுறாங்க, அடுத்து திரும்ப குண்டு போட்டு அவனை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறாங்க, பயமுறுத்தி வர வைக்கிறாங்க. ஒன்றும் அங்கே ஓடி அடைய மாட்டேங்குது. அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு தண்ணீர் பானையில் தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருக்குமோ அதே போல தான் அந்த பகுதி அந்த பாயில் ஆகிட்டே இருக்குது. கொதித்து கொண்டே இருக்கிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நமக்கு தெரிகிறது கொஞ்சம், ஆனால் அங்கே பார்த்தால் அந்த பதஷ்டம், அந்த கடல்ல இதில் எல்லாத்துலேயும் அந்த பதஷ்டம் அந்த பகுதியில் நிலவி கொண்டே இருக்கிறது. அந்த ட்ரீட்டி கையெழுத்து ஆகிறது தான் அந்தி கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறதாக காணப்படும். ஆமென். இதெல்லாம் அடுத்தடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதை தொடர்ந்து உடனே இது நடக்கும். அதுக்கு ஒரு பெரிய காலமெல்லாம் ஆகாது. அதுக்கு முன்னால, அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னால சபை என்ன செய்யப்படுங்க? எடுத்துக்கொள்ளப்படும். நாம் எடுத்துக்கொள்ளப்படுறோம். அப்போ உலகம் கொந்தளிக்கும். அப்போ இங்க சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாக இந்த அந்தி கிறிஸ்து குழம்பி போயிருக்கிற அந்த உலகத்துல அவன் வருவான், வெளிப்படுவான். அவனை முழு உலகமுமே அவனை தலைவனாய் ஏற்றுக்கொள்ளும். முழு உலகமுமே அவனை தலைவனாய் ஏற்றுக்கொள்ளும். உலகத்தின் எல்லா ராஜாக்கள்னா எல்லா நாட்டினுடைய பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் ராஜாக்கள் இருக்கிறவர்களும் எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா நீ சொல்றதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி ஐக்கிய நாடுகள் அமைப்புன்னு ஒண்ணு இருந்து அதுல ஒரு 196 நாடுகள் ஐக்கியமா இருக்குதோ, அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி சொல்றதெல்லாம் இன்னைக்கு யாரும் இவங்க கேட்கறது இல்லை, ஐக்கியமா இருக்கிறாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்போது அப்படி அல்ல. அவன் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவான். உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் தங்கள் சிங்காசனங்களை ஆளுகை அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ சொல்றபடி எல்லாம் நடப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவன் கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? கோவிட் இருந்துச்சு இல்லையா? ஒரு 1.5 வருஷத்துக்கு கோவிட் இருந்துச்சு இல்ல? யார் இந்த உலகத்தை ஆண்டா தெரியுமா? எல்லாரும் அது யாருன்னே தெரியாதுங்க. அது எவனோ ஒருத்தனை சொன்னாங்க, அந்த ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டின்னாங்க. அப்புறம் இன்னும் சிலர் சொன்னாங்க. அவன் சொல்றதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பொட்டிப்பாம்பா அடங்கி அவன் ஊதுற ஊதுக்கெல்லாம் செஞ்சாங்க. இல்லாம ரோட்ல ஆளுகளை நடமாட விடாத, கதவெல்லாம் அட, ரோட்ல திரிகிறவனை அடி, வீட்டுக்குள்ள விரட்டு, இதெல்லாம் யார் சொன்னாங்க? யார் சொன்னா? நம்ம அரசாங்கம் மட்டும் சொல்லுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை.
அரசாங்கத்தை கண்ட்ரோலில் வச்சிருந்த இன்னொரு இதுதான் இருந்தான். அவன் நம்ம நாட்டை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். அவன்கிட்ட இருந்து வர்ற உத்தரவை WHO கூட கிடையாது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதில் ஒரு பங்கு தான். ஆனாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவன் கதவை திறன்னா திறப்பாங்க, கதவை பூட்டுன்னா பூட்டுவாங்க, ஆஸ்பத்திரியில் இந்த ஊசி போடுன்னா போடுவாங்க, இல்லை இது ஆகாது, கோவேக்சின் இல்லை, இன்னொன்று என்னது கோவிஷீல்டு தான் போடணும், அதுதான் செல்லும் அப்படின்னு சொன்ன அத்தனை நாடும் கீழ்ப்படிவாங்க. சரிங்க, கோவேக்சின் வேண்டாம், கோவிஷீல்டை போடுறோன்னு சொல்லுவாங்க. அதை போட்டவங்க தான் பிரயாணம் பண்ணணும்னு அவன் சொன்னான்னா அவங்க தான் பிரயாணம் பண்ணணும், அந்த ரெக்கார்டை காட்டணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ரிகர்சல் தான். கோவிட் வந்து பின்னால அந்தி கிறிஸ்துவின் நாட்கள்ல எப்படி ஒருத்தன் இந்த உலகத்தை ஆளுகை செய்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிகர்சல் தான் கோவிட். எவனோ இங்கே உட்காந்து நம்ம முகமும் தெரியாது பேரும் தெரியாது நமக்கு, ஆனா அவன் சொன்னதுக்கு உலகமே கட்டுப்பட்டுச்சுங்க. நாமெல்லாம் கட்டுப்பட்டோம். சபைகள் எல்லாம் மூடப்பட்டது. ஆராதனை நடந்துச்சா? எல்லாம் ஆன்லைன்ல நடத்தணும். யோசிச்சு பாருங்களேன் இந்த காலத்தை. அப்போ முழு உலகத்தை அந்தி கிறிஸ்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவான், அவனுடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு வருவான். ஏன்னா அவன்கிட்ட தான் எல்லா டேட்டா முழுசும் இருக்கும். உலகத்தினுடைய அத்தனை பேருனுடைய கண்ட்ரோல் அவன் கையில் இருக்கும். இன்னைக்கு நம்மளை அரசாங்கம் அவன் கையில், நம்முடைய வாழ்க்கை யார் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசாங்க கையில் இருக்குது. ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் நம்முடைய பேங்க்கு, நம்முடைய வேலை, அது எல்லாத்தையும் ஒரு பட்டனை தட்டினா முடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி யாருக்கு இருக்கு? அதில் பழகினவங்களுக்கு தெரியும், அரசாங்கம் கையில் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம விபரம் பூரா அவன் கைக்குள்ளே இருக்குது. நம்ம பிறப்பு இறப்பு, நம்ம வருமானம் என்னென்ன எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. டேட்டா அவன் கையில் இருக்குது. இந்த டேட்டா எல்லாம் அன்னைக்கு பைபிளில் மிருகம்னு சொல்லி இருக்குது, பீஸ்ட்ன்னு இருக்குது. பீஸ்ட்ன்னு சொல்லி இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, உலகத்தை ஆட்டி படைக்க பிசாசு பயன்படுத்த போகிற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் என்னது? பீஸ்ட், மிருகம் என்கிறது அந்த பீஸ்ட், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர். அது கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறதுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு என் ஃபோன் இப்போ ஆஃபில் தான் இருக்குது. ஆஃப்னா ஷட் டவுன் பண்ணலை, பட் அதை நான் பயன்படுத்தலை. ஆனால் இந்த ஃபோன் நான் இப்போ பேசுகிறதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? கவனிச்சிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அது கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் பேர் கோவேக்சின்னு சொன்னேன், அது கேட்டிருக்கு. அடுத்து நீங்கள் போனீங்கன்னா, நான் அதில் போய் ஒன்று வெப்சைட்லேயே இதுலேயே போனால் அது தன்னால் கோவேக்சின் பற்றி நீ தெரிஞ்சுக்கிட விரும்புறியான்னு என்கிட்ட கேள்வி கேட்கும். அது எப்படி கேட்டுச்சு? நீங்கள் உட்காந்து வீட்டில் குற்றாலம் போவோம்னு பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் அடுத்து ஃபோனை ஆன் பண்ணால் அது குற்றாலத்தில் உள்ள ஹோட்டல் லிஸ்டெல்லாம் காட்டும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குது. இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, நீங்கள் சிந்திக்கிறத கூட அது என்ன செஞ்சிடும் அடுத்த லெவலில். இது உங்கள் கையில் இருக்குன்னா, உங்கள் பிரெயின் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, சிந்தனையெல்லாம் என்னதுங்க? அலைகள் தான், சில வேவ்ஸ் தான் அந்த சிந்தனை. இப்போ நான் இப்போ ஒரு வெங்கடேஷை குறித்து நான் என் மனசில் ஏதோ யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து அந்த சிந்தனை அலை என்ன செய்கிறது? இந்த இடையில டிராவல் பண்ணுது. அந்த டிராவல் பண்ணுறத கேப்சர் பண்ணிடும். என்ன அந்த வேவை இன்னைக்கு அதை என்ன, அந்த டேட்டாவை, அந்த வேவை என்ன செய்யணும்? செய்தியாக மாற்றணும், ஒரு தகவலாக மாற்றணும். முன்னால் வெளிச்சத்தை இப்படி மாற்றினாங்க, அந்த இதெல்லாம் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போ அப்படி இல்லை. இந்த வேவ்ஸை அதை அப்படியே மாற்றி, ஜான் இப்போ வெங்கடேஷை பற்றி இப்படி சிந்தித்தார் அப்படின்னு மாற்றி கொடுத்துரும். முடியும். ஓகே, எல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அதுதான் இதெல்லாம் பிடிக்குது.
அப்போ என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா என்ன? அப்போ அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றது. அவனை பத்தி நம்ம தப்பா சிந்திச்சாலே அந்த நெகட்டிவ் சிக்னல் எல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். வெரி குட், சூப்பராக ஃபாலோ பண்றீங்க. நம்ம நெகட்டிவ் வேவ்ஸ் அவனுக்கு நல்லதா நினைக்கிறவங்களை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவன் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், எப்படி முத்திரையை வாங்காம இருக்கலாம், இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சோம்னாலே அந்த வேவ்ஸை அந்த நெகட்டிவ் வேவ்ஸை அது டிடெக்ட் பண்ணி, இன்னைக்கு நீங்க பேங்க்ல போய் 5 குறிப்பிட்ட 1 லட்சம் ரூபா போட்டீங்கன்னா அவன் எல்லாம் வச்சிருக்கிறான், அது டேட்டாவா அப்படியே போகுது. அது உடனே அன்னைக்கே ரிப்போர்ட் ஐடிக்கு போயிடும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அன்னைக்கே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணா அப்படிங்கிறது தன்னால ஒரு மனுஷன் இருந்து செய்ய வேண்டியதில்லை. அதை நீங்க உள்ள போட்ட உடனேயே அது தன்னால டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் போயிடும். அன்னைக்கு ஒரு பெரிய ஷீட் பேப்பர்ல அது ஜெனரேட் ஆயிரும். இன்னெல்லாம் இந்த பேங்க்ல இத்தனை லட்சம் இன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணாங்கிற டீட்டெயில் அது தன்னால கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அது இதெல்லாம் பிளாக் மார்க் பண்ணணுமோ பிளாக் மார்க் பண்ணிடும். இதெல்லாம் வேண்டாம், இது ரெட்டினா நடக்கிறது தான். இந்த அக்கௌண்ட்ல அவங்களுடைய பரிவர்த்தனை எல்லாம் இவ்வளவு இருக்கு, இப்போ இதெல்லாம் இது பண்ண, இதுதான் திடீர்னு ஒரு பண பரிவர்த்தனை இந்த நபர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி அதையுமே அதே பிரிச்சு கொடுத்துரும். மெஷினே பிரிச்சு கொடுத்துரும். பிரிச்சு கொடுத்து இவங்களுக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புனா போதும், இவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துரும். மனுஷன் அதை செய்யணுங்கிறது இல்லை, அப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்றது தான் மனுஷன் செய்யணும். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்தி கிறிஸ்து ஈஸியா ஃபிங்கர் டிப்ல முழு உலகத்தையும் அவன் கண்ட்ரோல்ல வச்சு ஆட்டி படைக்க முடியும். ஒரு நபர் முடியும். அவன்கிட்ட எல்லா சாவியும் இருக்குன்னு வைங்க, எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, இப்ப அந்த படத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த உலகத்துல ஆரம்பமாகும். அது எத்தனை வருஷம் இருக்கும்னு சொன்னா 7 வருஷங்கள் இருக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அந்த 7 year tribulation வசன இருப்பிடத்தை குறித்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11:2. அது முதல் 3.5 வருஷம், அங்க 42 வாரங்கள் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, 42 மாதங்களா. அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:2. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற 42 மாதம் அளவு. 42 மாதம்ங்கிறது 3.5 வருஷம். ஓகே, இதை முதல் 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 3.5 வருஷம் 13 அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம். 1 வருஷம் இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை காணப்படும். இதை இந்த 7 வருஷத்தின் பகுதி அந்த தானியேலினுடைய 70 வாரங்கள் அப்படின்னு தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் என்பது 70 × 7 490 வருடங்கள். 490 வருட பீரியட். ஓகே, அதை தனியா பைபிள் ஸ்டடின்னு போகும்போது நம்ம அவைகள் எல்லாம் இன்னும் விவரமா படிக்கலாம். ஆனால் எளிமையா புரிந்து கொள்ளுகிறதுக்கு வெளிப்படுத்தல உள்ள இந்த 2 வருஷம் போதும். முதல் ஒரு 46 மாதம், 42 மாதம், அடுத்து ஒரு 42 மாதங்கள். ஓகே, இவ்விதமாக அந்த 7 வருடம் கடந்து போகும். அடுத்த நிகழ்வு, 3வது நிகழ்வுக்கு பிறகு நடைபெறுகிறது என்னவென்றால், அதுல ஆன்டி கிரைஸ்ட் டிக்ளேர்ஸ் ஹிம்செல்ஃப் வேர்ல்ட் ரூலர். அந்த 3.5 வருஷம் முடிவுல தான். ஏன்னா முதல்ல சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். உலகத்தை 3.5 வருஷம் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துன்னு அடையாளம் கண்டு எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் உபத்திரம், துன்பம் இருக்கும். மற்றபடி உலகம் ரொம்ப சுபீட்சமா இருக்கும். ஆனா 3.5 வருஷம் ஆகும்போது தான் உலக சக்தி என்பதை அவன் ஏற்படுத்துவான். எங்க உட்காருவான்னு சொன்னா,
அவன் போய் எருசலேம்ல தேவாலயத்தை கட்டுறதுக்கு, நான் உள்ள நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறது. தேவாலயம் அந்த ஆரம்பத்தில் கட்டப்படும். தீத்து ராயனால கிபி 70 இடிக்கப்பட்ட தேவாலயம் இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது. அந்த தேவாலயம் எப்போ கட்டப்படும்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, இந்த மெய்யான சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து வந்து மத்திய கிழக்கில் அவன் ஏற்படுத்துகிற அந்த சமாதான உடன்படிக்கையின் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், யூதர்கள் இந்த 2000 வருஷமா எதிர்பார்த்திருக்கிற ஆலயத்தை கட்டுவதற்கு, அதன் இடத்துல மறுபடியும் கட்டுவதற்கு அவன் அனுமதி பெற்று கொடுப்பான். அந்த சமாதான உடன்படிக்கையில் ஒன்று என்னவா இருக்கும்னா, ஆலயத்தை அவனே கட்டி கொடுப்பான். யூதர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ 3.5 வருஷம் முடிவில் அவன் அந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டு நான் தான் கடவுள்மா. அப்பந்தான் யூதர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும். ஆஹா, நம்ம நம்பி மோசம் போய்விட்டோம், ஏமாந்துட்டோம்னு சொல்லி, நான் சொல்லுகிறதெல்லாம் பைபிள் வசனத்தில் இருக்கிறத தான் சொல்லுகிறேன். ஓகே, அவங்க நம்பி போயிட்டோன்னு சொல்லி அவனை எதிர்ப்பாங்க. அப்பந்தான் மகா உபத்திரவ காலம் அது சொல்லி இருக்கிறது, கிரேட் ட்ரிபுலேஷன். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலமாக காணப்படும். அவன் தன்னை உலக ஆட்சியாளனாக பிரகடனப்படுத்துவான். அந்த 7 வருஷம் முடிவில் நடக்கிறது. 4வது நம்ம கடந்து செல்லுவோம், நேரம் ஆகிறது. கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங், இதுதான் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. நாம் வாசித்த அந்த வேத இதோ மேகங்களுடனே வருகிறார். அந்த ரெஃபரன்ஸ் அது குறிச்சுக்கிடலாம். வெளிப்படுத்தல் 1:7, கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லுகிற இத பகிரங்க வருகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் முதல்ல வந்தது சபைக்காக ரகசிய வருகை. ஓகே, ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இது பகிரங்க வருகை, எல்லாரும் பார்ப்பாங்க. இதைத்தான் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்றார், கிழக்கிலே ஒலிவமலையின் மேல் கர்த்தருடைய பாதங்கள் வந்து என்ன செய்யும், இறங்கும், நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதெல்லாம் அந்த கடைசி கால தீர்க்க தரிசனம் தான். எருசலேமில் அவர் பாதம் வந்து அந்த ஒலிவமலையின் மேல் இறங்கும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. அதுதான் அந்த கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. 5வது நடக்கிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, அது மில்லேனியம், 1000 வருட அரசாட்சி. அவர் வந்து அவர் பகிரங்கமா வருகிறவர் என்ன செய்வார், இந்த மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, இது தீய திருத்துவம். எப்படி பரிசுத்த திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, அதே போல ஒரு தீய திருத்துவம் வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது. பிசாசும் திருத்துவமா இருக்கிறான். மிருகம், அந்தி கிறிஸ்து, மிருகம், அடுத்து கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இந்த 3 அடங்கிய அந்த ஈவில் ட்ரினிட்டி. இந்த ஈவில் ட்ரினிட்டி ஆண்டவர் கட்டி போடுவார். 1000 வருஷத்துக்கு அதை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, கட்டி போடுறார். அதை குறித்த குறிப்புகள் எங்க இருக்குது, குறிச்சுக்கிடுங்க. த மில்லேனியம் அல்லது 1000 வருட அரசாட்சின்னு போட்டு வெளிப்படுத்தல் 20:1-7 வரை உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தல் 20:1-7 வரை உள்ள வசனங்கள். அங்கு 1000 ஆண்டுகளுக்கு இந்த பிசாசு, அது இன்னொரு வார்த்தையில் என்ன, வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, இப்படிலாம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை கட்டி போடுகிறார், அதை செயல்பட விடாம அதை கட்டிடுறார். எவ்வளவு நாளைக்கு, 1000 வருஷத்துக்கு. அப்போ அந்த 1000 வருஷம் கிறிஸ்து இந்த பூமியில அவர் அரசாளுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதைத்தான் ஏசாயா சொல்லும் பொழுது, பசுவும் சிங்கமும் கூடி மேயும். மனுஷருடைய இந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, மாறிடும். பிசாசு என்ன கட்டப்பட்டுட்டான் இல்லையா, அவன் 1000 வருஷத்துக்கு ஆண்டவர் எந்த கிரியை செய்ய முடியாதபடி கட்டி போட்டுட்டார். ஒருத்தன் பொய் சொல்லணுங்கிற எண்ணம் வராது, கோபம் வராது, இன்னொருத்தனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வராது, பாவம் செய்யணும் கெட்ட சிந்தனையே வராது. அப்படி உலகம் வந்து சானிடைஸ் பண்ணப்பட்டிருது. அதுதான் அவர் அந்த 1000 வருட அரசாட்சியை ஏசாயா வர்ணிக்கிறார். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இந்த உலகம் காணப்படும். கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, இந்த உலகத்தை நாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே அடுத்த 1000 வருட அரசாட்சி, அந்த அடுத்தது 6வதாய் நடக்கிறது என்ன, அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவில்
அந்த பிசாசை ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். கட்டி போடப்பட்ட பிசாசு கட்டவிழ்க்கப்படுவான். யோசிச்சு பாருங்களேன், பைபிளில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவன் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் யாரோட சேர்ந்துக்கிடுவாங்களாம்? 1000 வருஷம் ஆண்டவருடைய ஆட்சியை அனுபவித்தவங்க யாரோட சேர்ந்துக்கிடுவாங்களாம்? இவங்களுக்கு திரும்பவும் அந்த ஜென்ம சுபாவம், அந்த பாவம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள திரும்ப எல்லாம் வந்துடுது. வந்த உடனே அத்தனை பேரும் இந்த பிசாசோட தான் சேர்ந்து கொள்வாங்களாம். சேர்ந்து கொண்டு அவர்கள் கிறிஸ்துவை எதிர்ப்பாங்க. இதெல்லாம் அங்கே வெளிப்படுத்தல இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அதை என்ன யுத்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா மாகோகு யுத்தம், அர்மகதோன் அப்படின்லாம் அந்த யுத்தத்தை சொல்லி இருக்குது. ஆனால் பெரிய யுத்தமாலாம் நடக்காது. ஆண்டவர் தன்னுடைய சுவாச காற்றினாலேயே, தன்னுடைய சுவாசத்தினாலேயே ஆண்டவர் எதிராய் வருகிற எல்லாத்தையும் ஆண்டவர் அழிப்பார்னு வசனம் சொல்லுது. நமக்கு அது எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த குருவி மூளைக்கு புரியாது. ஆனால் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி நடக்குங்கிறத விசுவாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? ஆண்டவர் அக்கினினால எதிராக வருகிறவங்களை, அவனுக்கு தான் என்ன ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியுமா? ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறதுனால தான் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் முழுசுமா அந்த பிசாசையும் அவனோட கூட எழும்பி வருகிற அத்தனை பேரும் நிர்மூலம் ஆவாங்க. நிர்மூலம் ஆகும்போது அடுத்து அதில் நடக்கிறது என்ன அப்படின்னா, அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தான் இந்த மாகோகு யுத்தம் அல்லது அர்மகதோன் அப்படின்லாம் அதற்கு பல பெயர்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அது முடியும் போது, அந்த 1000 வருடம் முடியும் போது அந்த யுத்தம் நடக்குது. அடுத்து 6வதாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த வசன கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தல் 20, 11, 12 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் என்ன ரட்சிக்கப்படாம மரித்த எல்லாரும் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாக நிற்க கண்டேன். இந்த வெள்ளை சிங்காசன முழுவதும் அந்த படத்துல இல்லை, ஆனால் அதுல அங்கங்க உள்ளதை சொல்லிடுறேன். பிசாசையும் கூட்டத்தையும் ஆண்டவர் மனுஷனை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாலேயே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பெர்மனண்டா என்ன செய்கிறார்? ஆண்டவர் போட்டுறார். அதற்கு பிறகுதான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. எல்லாரும் மரித்தோராகி எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறாங்க. நிற்கும் போது அங்கே அவர்கள் எல்லாம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 7வதாக உள்ளதுதான் என்ன? புதிய வானம் புதிய பூமி ஆகிய வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேமும் என்ன செய்தது? இறங்கி வந்தது. அந்த வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. வெளிப்படுத்தல் 21:1. வெளிப்படுத்தல் 21:1 அதை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ அந்த புதிய வானம் புதிய பூமி, அதில் இந்த சிவப்பு கட்டம் போட்டிருக்கிறதுல கீழே நாம் பார்க்குறோம் அர்மகதோன் நடைபெறுகிறது. அது எல்லாமே அந்த படத்தில் இருக்கு பாருங்க. அடுத்த 1000 வருஷத்துக்கு சாத்தான் கட்டப்படுகிறான். சேட்டன் பவுண்ட் ஃபார் 1000 years. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு நேராக அதில் நியாயம் தீர்க்கப்படுறவங்கலாம் எங்கே போயிடுறாங்க? லேக் ஆஃப் ஃபயர், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல அவர்கள் பங்கடையும்படியாய் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். ஓகே, அப்போ அந்த கடைசி காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வரிசை கிரமமாக பைபிளில் சொல்லி இருக்கிறபடி இந்த படத்தில் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இப்போ நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்திருக்கிறது என்ன? ராப்சர். மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் இரும்பு துண்டுகள் காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது போல நாம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கண்ணிமைக்கும் பொழுதுல உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகி அதை தொடர்ந்து நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நாம் எப்படி ஆயத்தப்படணும்? எப்படி ஆயத்தப்படணும்? ஹவு டு பி ப்ரிப்பேர்ட். நேரம் சுருக்கமாக தான் இருக்குது, உங்களுக்கு வேகமாக சொல்லிடுறேன். யூதா
நிருபத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பல பகுதிகளை அதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் யூதா நிருபத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு அல்லது அந்த ரகசிய வருகையில் நாம் பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுதல் எப்படி என்பதை சொல்லுகிறேன். யூதாவில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ இது நமக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட். நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஓகே, இந்த பீரியட்ல நாம ஆயத்தப்படுதல்ல இந்த யூதா நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் இந்த யூதா நிருபத்தை நான் எடுக்க காரணம், அவர் நிறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை முன்வைத்து தான் அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஓகே, அப்போ அவர் சொல்றது என்ன, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, கண்டென்ட் ஃபார் யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்துக்காக நீங்க போராட வேண்டியிருக்கும். உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஒன்று, நமக்குள்ளேயே இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்குதே, நாம் எதை நம்புறோம், என்ன அதான் விசுவாசம். எதை நம்புகிறோம், எதை நம்பி இருக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை, கிறிஸ்துவ நம்புறோம், பரிசுத்த ஜீவியத்தை நம்புகிறோம். என்ன, ஆனா இதெல்லாம் கெடுக்கத்தக்க நிலைமையில நீங்க உங்களோடைய போராடுறதா இருக்கும், உங்களுடைய போராடுகிறதாக இருக்கும். அடுத்து, சபைக்குள்ள டிசப்ஷன், சபைக்குள்ளே வஞ்சகம் காணப்படுகிறது. என்ன, அதுல அந்த 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஏனெனில் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான, இதை யாரும் அவிசுவாசி செய்ய மாட்டாங்க. நம்முடைய அதாவது கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் சபைக்குள்ள எங்க நுழைந்திருக்கிறாங்க, சபைக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள். ஓகே, நம்ம அதை அவர்களுடைய ஆக்கினை குறித்து பின்னால வருகிறது. அதற்கு பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டி யூதா எழுதுகிறார். ஓகே, ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அந்த 4வது வசனம், those who change the grace of God into a license for immorality, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழுவதற்கு உரிய லைசன்ஸாக, உரிமையாக தேவனுடைய கிருபையை என்ன செய்வாங்களாம், மாற்றுவாங்களாம். இன்னைக்கு நடக்குதா இல்லையாங்க? தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவா என்ன செய்யறாங்க, புரட்டுறாங்க. இன்னைக்கு இந்த ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங், கிருபை பற்றிய போதனை, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், அவர் யாரையும் நரகத்து தள்ள மாட்டார். நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டாலே நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதியாச்சுன்னா எழுதுனதுதான், உனக்கு பரலோகம் கேரண்டி. அதுக்கு பிறகு நீ எப்படி வாழ்ந்தாலும் யாரும் ஆண்டவர் உன்னை என்ன செய்ய மாட்டார், கண்டுகிட மாட்டார். நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் கண்டுகிட மாட்டார். கட்டின பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணாலும் ஆண்டவர் கண்டுகிட மாட்டார். நீ பொய் சொன்னாலும் ஆண்டவர் கண்டுகிட மாட்டார். கிருபையை, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவங்க. இன்னைக்கு போக்சோ வழக்கு பாய்ந்தவன் எல்லாம் சபை நடத்துறான். போக்சோ வழக்கு போட்டு உள்ள தள்ளினவன் பாஸ்டரா இருக்கிறான். மனைவியும் பிள்ளையும் கவனிக்காம வேறொருத்தியோட வாழ்றவன் பாஸ்டரா இருக்கிறான். அவங்கள பாஸ்டரா வச்சிருக்கிற அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
அவங்க வாழ்க்கையும் அப்படி இருக்கிறதுனால தான் தங்க மனசுக்கு பிரியமான ஒருத்தனை பாஸ்டரா தேடுறாங்க. அங்க கூட்டம் குவியுது, நடத்துற இடம் பத்தல, 500 பேர் தான் வர்றாங்க, 3 ஆராதனை நடத்த முடியல, நாங்க இன்னும் 5000 பேர் உட்கார்ற இடத்தை தேடுறோம்னு தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறவங்களுக்கு கூட்டம் போகுது. நவ நாகரீகத்தை விரும்புறவங்க போறாங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல, தமிழகத்துல மட்டும் இல்ல, உலகமெல்லாம் அப்படி இருக்குதுங்க. அப்படிப்பட்ட பரிதாப நிலையை பார்க்கிறோம். அதனால தான் யூதா எழுதுகிறார், யூதா எழுதும் பொழுது கண்டென்ட் ஃபார் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தை நீ காப்பாத்திக்கிடணும்னா நீ அதுக்காக என்ன செய்யணும்? போராடணும். இதன் நடுவில் உண்மையா இருக்கிறவங்களுக்கு கேள்வி எழும், ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது? நான் அப்படி நடந்துகிட்டா என்ன தப்பு? ஆண்டவர் அவரையும் பயன்படுத்துறாரு இல்லையா? அவங்களும் நல்ல விசுவாசியாத்தானே இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்கல்ல, அருமையா பாட்டு பாடுறாங்கல்ல, எவ்வளவு திறமை, என்ன தாளந்து. பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். போதகர்கள் மாநாடுங்க, ஏஜி சபை போதகர்கள் மாநாடு, அது வேடிக்கைக்கே உண்மையை எப்படி இருந்துட்டு போட்டுமே. அங்க நிக்கிற ஊழியக்காரங்களுக்கு ஓட்டு போடணும், யார் அதுல போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். ஒருத்தர் என்ன பேர் எழுதி போடுறாருன்னா ஜோசப் விஜய்னு பேர் எழுதி போடுறாரு ஓட்டு பெட்டியில. என்ன போல பாஸ்டர். இப்ப புத்தி எங்க இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? சபைக்குள்ள பக்க வழியா சிலர் இப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? நுழைஞ்சிருக்காங்க. ஒழுங்கற்ற வாழ்க்கையை அங்கீகரிக்கிற போதகர்களும் அதை வரவேற்கிற விசுவாசிகள் கூட்டமும் எல்லாம் ரைட்டு தான், அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கும் போதனைக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ குறுக்கிடாத, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், சர்ச்சுக்கு வர்றேன்னா காணிக்க போடுறேன்னா வாங்கிட்டு போயிட்டே இரு. இப்போ இந்த காலம் இன்னும் மோசமா. அதனால தான் மனுஷகுமாரன் வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பாரோ அப்படி லூக்கா 18 வாசிக்கிறோம். அங்க சொல்லி இருக்கிற அந்த விசுவாசம் என்பது இது, இந்த விசுவாசம் தான். விசுவாசத்தை காண்பாரோ, கண்டென்ட் ஃபார் யுவர் ஃபெய்த். நீங்க தொடர்ந்து அந்த பகுதியை வாசிச்சா ஏறக்குறைய 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த கண்டென்ட் ஃபார் யுவர் ஃபெய்த் அப்படிங்கிறத தான் அவர் யூதா எழுதிட்டே வர்றார். அதுல பலரை உதாரணம் காட்டுகிறார். காயின், அதுல எந்த வசனத்துல? 11ஆம் வசனத்துல காயின், பிலேயாம், கோரா, இது ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு சமயம் இல்லை. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க? அதுதான் முன்னுரை அவர் சொல்றார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீ என்ன செய்? போராடு, போராடு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்யணுங்க? போராடணும். 20ஆவது வசனத்தை அதை சொல்லிட்டு வந்துதான் அப்படியே அந்த அதன்படி சொல்லிட்டு வந்து எப்படிப்பட்டவங்கெல்லாம் இருப்பாங்க. 18ஆவது வசனம் அந்த 14க்கு பிறகு உள்ளதுல வரும்பொழுது, மக்கள் 16 எல்லாம் வரும்பொழுது, அதில் 15 தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், வாய் இருமாப்பானவைகளை பேசுகிறவர்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள்,
நீங்களோ பிரியமானவர்களே, அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள்னு சொல்லிட்டு திரும்ப கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ நமக்கு வர்றார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பில்ட் yourselves up in your most holy faith. மறுபடியும் அந்த விசுவாசத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறார். உங்க விசுவாசத்துல நீங்க உறுதிப்படுத்தி கொண்டு, இரண்டாவது அவர் என்ன சொல்றார், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நான் ஒவ்வொன்றையும் நமக்கு டைம் இல்லை பாருங்க, ஆனால் முடிக்க வேண்டியது இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் pray in the Holy Spirit. 21வது வசனத்தில் வரும் பொழுது, அல்லாமலும் நீ தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, keep yourselves in God's love, தேவனுடைய அன்பிலே. அடுத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். வெயிட் ஃபார் த mercy of our Lord Jesus Christ. அந்த இரக்கம் தான் ஆண்டவருடைய வருகை. நம்மள ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார் இல்லையா, அந்த இரக்கத்திற்காய் காத்திருங்கள். 22 வரும் பொழுது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து, பி டிசர்னிங், பகுத்தறிவுள்ளவர்களா இருங்க. எது நன்மை தீமைன்னு வகையறுக்கிற ஒரு ஞானத்தோட இருங்க. எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு என்ன செய்யாதீங்க, நம்பி பாதீங்க. பகுத்தறிவுள்ளவர்களா இருங்க. அடுத்து சொல்லும் பொழுது, பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, be merciful to few. அதுல சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விசுவாசத்துல பலவீனமா சிலர் அறியாம போயிடுறாங்க பாருங்க, அவங்க மேல இரக்கமா அவங்களுக்கு சரியான வழியை காட்டுங்க. கை உயர்த்தி இல்லையா சொல்லாமா, சரியான வழியை காட்டுங்க. பி merciful அப்படின்னு சொல்றார். ஓகே, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து அவர்களை அந்த அக்கினியில் அவங்க விழுந்து விடாதபடி அவங்களுக்கு போதித்து இரக்கம் பாராட்டி அவங்களை அதுல இருந்து என்ன செஞ்சிருங்க, காப்பாத்திருங்க. தப்பான வழியில போற விசுவாசிகளை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஓகே, அவர்களை அக்கினியிலிருந்து தப்புவியுங்கள், பாவத்தை வெறுத்து விடுங்கள், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் என்ன செய்யுங்க, வெறுத்து விடுங்கள், பாவத்தை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஓகே, அப்படி அந்த வசனங்கள்ல யூதா சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி அந்த குறிப்பை சொல்லி முடிக்கிறாங்க. இப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும், விசுவாசத்துக்காக நாம போராடணும். ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை நாம விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் சபையில் பதவிகள்ல வர்றதுக்காக எல்லாம் என்ன செய்யறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, ஆள்களுக்கு காசை வாரி இறைக்கிறாங்க, என்னென்னலாம் நடக்குதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலையிறாங்க, அதுக்கு லட்சங்கள் கோடிகளை செலவிடுகிறார்கள். இவைகளின் நடுவில் நாம் புறஜாதியார உலகத்தை சொல்லலை, யூதா சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் சபைக்குள்ள இருக்கிற கரைகளை சொல்லுகிறார். இவர்கள் உங்களுடைய அன்பின் விருந்துகளை என்ன செய்கிறாங்க, கரைப்படுத்துகிறார்கள். காயினின் ஆவி உடையவர்கள், பிலேயாமின் ஆவியை உடையவர்கள், கோராவின் ஆவியை உடையவர்கள், இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. இவைகளின் நடுவில் உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. பெரிய போராட்டம் அந்த மாதிரி தாங்க இருக்கு. அப்படிதான் இருக்கு. நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து ஆண்டவருக்குடைய வருகைக்காக காத்து இருக்கணும்னு சொன்னா நம்மை சுற்றி நடக்கிற வெளியே விடுங்க. நம் சபைக்குள்ள இருக்கிற காரியங்களே பார்க்கும் பொழுது, சபைக்குள்ள சங்கத்திற்குள்ள இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது நாமளும் அப்படி மாறிடுவோம் போல இருக்கு. நாமளும் அந்த வழியில போயிடுவோமே அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் என்ன செய்யுது, அது தூண்டுது. ஓகே, கடைசியா இதை சொல்லி முடிச்சிடுறேங்க. ஆண்டவர் பலனை தர்றதுல அதிகமான பலன் நான் விசுவாசிக்கிறேன். யாருக்குன்னு சொன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நாம இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு கிறிஸ்துவுக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். இயேசுதான் வழிங்கிறத அவங்களுக்கு காட்டணும். ஆமென் சொல்லலாமா? இயேசு சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஸ்தோத்திரம். வானத்திலையும் பூமியிலையும் மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இந்த நாளில் எனக்கு அன்பானவர்களே,
அதற்கு சில குறிப்புகளை குறிக்கணும்னா 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. பவுல் சொல்றார், அவர் ஆதாயம் பண்ண அந்த ஆத்துமாக்களை பார்த்து சொல்றார், நீங்க தான் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்களாய் இருக்கிறீங்க. கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங், மகிழ்ச்சியின் கிரீடங்களை ஆண்டவர், அந்த ஆத்துமாக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்களாய் மாறுகிறார்கள். தானியேல் 12:3, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். தானியேல் 12:3 என்ன சொல்லுகிறது? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிப்பட்ட இந்த பலன்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் அன்றாடம் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய எல்லா அந்த பரிவர்த்தனைகள்லையும் மனுஷரோட பேசுகிற பேச்சுகளில் இயேசுங்கிற பேரை சொல்லுங்க. ஆமேன் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆராதனை முடிந்து போகும் பொழுது உங்கள் கைகளில் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் கொடுப்பாங்க. ஒரு மாத காலத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை அறியாத உங்கள் சொந்த பந்தங்களில், உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில், உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் கூடி இருக்கிறவங்க, அப்படி ஒரு 5 பேர் பேரை குறைஞ்சது அதில் எழுதி இன்னிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இரவு ஒரு அற்புத ஆராதனையாக நாம் நடத்துவோம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக இருக்கும். அந்த 14, 15, 16 3 நாள் நமக்கு ஒரு டேவிட் விஜயகாந்த் அவருடைய மனைவி ஜெசிந்த் அவர்களை நம்ம அழைத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் இருக்கும். அந்த 15ஆம் தேதி அன்றைக்கு குடும்ப முகாம் இருக்கிறது. அதுலேயும் அவங்க செய்தி கொடுப்பாங்க. அது இங்கே இல்லை, போன தடவை நம்ம இங்கே நடத்தினோம். இந்த தடவை அதை நடத்துறது மண்டல அளவில், அது வெளியே ஒரு இடத்துல. போன தடவை அந்த ஆகஸ்ட் 15 நம்ம இந்த பெனியல் ஸ்கூல் இன்னும் சொல்லிட்டு எந்த இடம், அந்த நத்தம் போகிற ரோட்டில், அங்கே எல்லோரும் போய் கலந்து கொண்டோம். அதே போல் இன்னொரு இடத்த உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி இடத்துல மண்டல அளவில் அந்த 15ஆம் தேதி குடும்ப முகாம் நடைபெறும். 16ஆம் தேதி காலை ஆராதனைகளில் அவங்க ஊழியம் செய்வாங்க. அன்றைக்கு சாயங்காலம் நமக்கு இந்த யாருக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அவர்களை அந்த அற்புத ஆராதனைக்கு, மிரக்கிள் சர்வீஸுக்கு அவர்களை நாம் அழைச்சிட்டு வர்றதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்காக ஆயத்தப்படுவோம். அந்த வார இறுதிக்காக ஆயத்தப்படுவோம். 14, 15, 16 அந்த 3 நாட்களும் நம்முடைய சபையில் ஒரு கொண்டாட்டம். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.